மேற்கு வங்கத்தில் இடதுசாரி கட்சியினர் மீது தாக்குதல் நடத்தி வரும் திரிணாமுல் காங்கிரஸை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். மதுரை பழங்கநத்தம் பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேற்கு வங்கத்தில் ஜனநாயக ஆட்சி நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டினார். எந்த தொகுதிகளெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவாக மக்கள் வாக்களித்திருக்கிறார்களோ அந்த வாக்காளர்களை, அந்த ஊழியர்களை குறிவைத்து ஆளுங்கட்சி சார்ந்த குண்டர்கள் அங்கே தாக்கி வருகிறார்கள், படுகொலை செய்து வருகிறார்கள். ஜனநாயக தேசத்தில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய மேற்கு வங்க மாநிலத்தில் மம்தா பானர்ஜி தலைமையில் ஒரு சர்வாதிகார ஆட்சி நடைபெற்று வருகிறது. அங்கே ஜனநாயகம் இல்லை. இந்தியா முழுவதும் அங்கே மேற்கு வங்கத்தில் ஆளுங்கட்சி வன்முறை எதிர்த்து தொடர்ந்து எங்களது கண்டன இயக்கம் நடைபெறும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.